ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அழகான ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட் போட் ஷேப்பில் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நீங்கள் என்னோடய முன்னாடி வீடியோவில் எஸ் ஷேப்பில் எப்படி ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறதுங்கிறத பார்த்துருப்பீங்க. அதே ஃப்ளவர்ஸை யூஸ் பண்ணி தான் நான் இந்த ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் சி ஷேப்னு கூட சொல்லலாம். இந்த அழகான அரேஞ்ச்மெண்ட் செய்யறதுக்கு நான் போட் ஷேப்பில் இருக்கிற ஒரு வேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட போட் ஷேப் வேஸ் இல்லைன்னா உயரம் கம்மியாக இருக்கிற ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கிற எனி கண்டெய்னர் வச்சு நீங்கள் இந்த மாதிரி போட் ஷேப்பில் ஃப்ளவர்ஸ் அரேஞ்ச் பண்ணலாம். தண்ணியில் ஊறின ஃப்ளோரல் ஃபோமை அந்த வேஸில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்கள் டேப் யூஸ் பண்ணி கூட அதை ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாம் லீவ்ஸ், குச்சி அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் அரேஞ்ச் பண்ணலாம். நீங்கள் உங்கள் இமேஜினேஷனை பொறுத்து எந்த இலைகளை வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் அரேஞ்ச் பண்ணணும். முதல்ல நம்ம இலைகளை வச்சு பேசிக் ஷேப் அரேஞ்ச் பண்ணினதுக்கப்புறம் அதே ஃபாலோ பண்ணி நம்ம லைன் ஃப்ளவர்ஸை அரேஞ்ச் பண்ணணும். நான் லைன் ஃப்ளவர்ஸாக ஆர்கிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 வகையான கலர்ஸில் ஆர்கிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆர்கிட்ஸ், ரோசஸ், கிறிசாந்தமம் யூஸ் பண்ணி இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளவர்ஸை யூஸ் பண்ணி இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம். இந்த ரோசஸ் தான் என்னோடய ஃபோக்கல் ஃப்ளவர்ஸ். அதுக்கப்புறம் பேபிஸ் பிரெத் அண்ட் தென் சின்ன சின்ன ஃபில்லர் ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணி அரேஞ்ச்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணணும். நம்ம அரேஞ்ச்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுது. இப்போ இதை இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக காமிக்கிறதுக்காக நான் இந்த ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அந்த லிலி கிராஸ் யூஸ் பண்ணி கூட இதே மாதிரி பண்ணலாம். அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். இது உயரம் குறைவான ஷார்ட்டான அரேஞ்ச்மெண்ட். இதை டைனிங் டேபிள் இல்லைன்னா காஃபி டேபிள் அதில் வைக்கலாம். அண்ட் இதை வியூ பண்ணுறது டாப் ஆங்கிள் அண்ட் சைட்ஸ் ரெண்டுத்துலேருந்தும் வியூ பண்ணாலும் நல்லாயிருக்கும். இந்த ஈஸியான அரேஞ்ச்மெண்ட்ஸை நீங்களும் பண்ண ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.